அடடடடா! இப்படிப்பட்ட ஒரு கன்டென்ட் எல்லாம் ப்ரோமோல போட்டிருந்தீங்க அப்படின்னா, டிஆர்பி பிச்சுக்கிட்டு வந்து போயிருக்கும். ஆனா, இப்படிப்பட்ட ப்ரோமோஸ் எல்லாம் இந்த மாதிரி கன்டென்ட்லாம் நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா, பிக் பாஸ போட்டு கிளி கிளின்னு வந்து கிழிச்சிருப்பாங்க ஆடியன்ஸ் எல்லாம். ஸோ, அதனால போடாம விட்டது எங்களுக்கு புரியுது. இருந்தாலும் நாங்கலாம் இருக்கோம்ல ரிவ்யூவர்ஸு, கண்டிப்பா இத பத்திலாம் பேசி தான் தீர்வோம். ஒண்ணும் இல்ல மக்களே, வியானா அவர்கள் சாண்ட்ரா அவர்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தெறிக்க விட்டுருக்காங்க. சொல்லப்போனா கிளி கிளின்னு வந்து கிழிச்சு விட்டுருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லியாகணும். ஏன்னா, சாண்ட்ரா எந்த இடத்துல வந்து ஸ்கேம்ட்ராவாக மாறினாங்க, எந்த இடத்துலலாம் வந்து இவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேமை வந்து ப்ளே பண்ணாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயத்தை வந்து மாற்றிக்கிட்டாங்க, அதனால் ஹவுஸ்மேட்ஸ் எப்படியெல்லாம் சஃபர் ஆனாங்க அப்படிங்கிறத பற்றியும், அதே போல் கடைசி வாரத்தில் நம்ம பார்வதி மற்றும் கமருதீன் அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்கல்ல, ரெட் கார்டு அதை பற்றியும் பேசியிருக்காங்க நம்மளோட வியானா அவர்கள். ஸோ அதை கேட்ட உடனே நம்ம சாண்ட்ராவோடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுமே, வேறு மாதிரி வந்திருந்தது. அது என்ன எப்படி அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க, லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியானா அவர்கள் வந்து இந்த ரெட் கார்டு கொடுக்கும்போது ரெட் கார்டுக்கு வந்து எதிர்த்து பேசின ஒரு ஆள் தான் வந்து வியானா. அவங்க என்ன பேசியிருந்தாங்க அப்படிங்கிறத நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்லிடுறேன். அதாவது ரெட் கார்டு கொடுத்ததெல்லாம் ஓகே தான், ஆனால் அப்படி நீங்கள் ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்களே, அப்போ ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் எத்தனை பேர் வந்து இருக்காங்க, அப்படி பார்த்தா நிறைய பேருக்கு ரெட் கார்டு கொடுக்க வேண்டியதாக இருந்திருக்கும். அதே போல் இப்போ இவங்க 2 பேரும் ரெட் கார்டு வாங்குறதுக்கு காரணமாக இருந்தது ஏகப்பட்ட எக்ஸ் கண்டஸ்டன்ட்டுங்களும் வந்து இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, இதெல்லாம் முளையிலே கிள்ளி விட்டுருந்தீங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. சொல்லப்போனால் பிக் பாஸ்க்கே அகெய்னஸ்டாக தான் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து சோசியல் மீடியாக்களில் பயங்கரமாக பரவிச்சு. ஸோ அதன் காரணமாக வியானாவை தூக்கி ஃபஸ்ட்டு உள்ளர விடுவோம் அப்படின்னு சொல்லி உள்ளர விட்டுட்டாங்க. ஓகேங்களா, விட்டுட்டு அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை போட்டாங்க மக்களே. என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னா, ரெட் கார்டை பற்றி பேசக்கூடாது, கமருதீன் பார்வதி அப்படிங்கிற பேரே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லி உள்ளர அனுப்பிச்சிருக்காங்க வியானாவுக்கு. ஸோ வியானா அவர்கள் வந்து ஒவ்வொரு இன்சிடென்ட்டையும் ரீகால் பண்ணி ஒரு எக்ஸ்ப்ளனேஷனையும் கொடுக்கும்போது பார்வதி அப்படிங்கிற ஒரு பேரை வந்து சொல்ல மறுக்கிறாங்க. சரி ஓகே, இந்த பேரை நான் சொல்லக்கூடாது, அவங்களுக்கு நீங்கள் இப்படி பண்ணீங்கல்ல, அவங்க இப்படி வந்து ரியாக்ட் பண்ணாங்கல்ல, அவங்க இப்படி ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க இவங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் பயன்படுத்துகிறாங்களே தவிர கமருதீன் பார்வதி அப்படின்னு சொல்லி பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. இது என்ன சூழ்ச்சியோ எனக்கு வந்து புரியவே இல்லை. ஸோ இது எதுக்காக நான் இவ்வளோ தூரம் ஆணித்தனமாக சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயத்தை பற்றி வந்து பேசியிருக்காங்க. ஓகேங்களா, வெளியிலிருந்து எப்படியெல்லாம் மக்கள் வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறாங்க, சொல்லிட்டு இருக்காங்க. வீவர்ஸ் வந்து விக்ரமுடைய கேம் பிளேவை எப்படி பார்க்குறாங்க, சாண்ட்ராவுடைய கேம் பிளே வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் புட்டு வந்து வைக்கிறாங்க. திவ்யா கணேஷை பற்றி பேசுகிறாங்க, திவ்யா கணேஷ் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க, வினோத் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் ரொம்ப வெளிப்படையாக பேசக்கூடிய வியானா அவர்கள் பார்வதியை பற்றியும் கமருதீனை பற்றியும் பேசவே மாட்டேங்கிறாங்க. ரீசன் டியூ டு கண்டிஷன். ஓகேங்களா, ஸோ அது ஒரு பக்கம் ஓரங்கட்டி வச்சுருவோம். ஆனாலும் நம்ம வியானா அவர்கள் அப்பப்போ வந்து சுருக்குன்னு வந்து குத்திக்கிட்டே தான் வந்து இருக்காங்க. ஓகேங்களா, ஏன்னா அந்த ரிவ்யூ சொல்லும் போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் லிவிங் ஏரியாவில் இருக்கும்போது சாண்ட்ராவை பற்றி வந்து சொல்லும்போது டெவிலுக்கே டெவிலு, எவிலுக்கே எவிலு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல் சர்க்கரையே நீங்கள் வந்து பச்சை மிளகா மாதிரி வந்து மாற்றிடுவீங்க, பூவை வந்து கல்லாக மாற்றக்கூடிய ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நக்கலாக ஒரு மாதிரி ஆட்டிடியூடோட ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, செம்ம பயங்கரமாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தும் கேரி ஃபார்வர்ட் பண்ணதுக்கப்புறம் சாண்ட்ரா அவர்கள் வந்து ஒரு மாதிரி குழம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வியானா, திவ்யா, அரோரா இவங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சாண்ட்ராவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சாண்ட்ராவை பற்றி வியானா வந்து சொல்லும்போது வியானா நிறைய விஷயத்த வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து வந்துச்சு இல்லையா, ஃபஸ்ட்டு டாஸ்க் நீங்கள் வந்த ஃபஸ்ட்டு டாஸ்க்கில் வந்து இந்த ஹோட்டல் டாஸ்க் தான் வந்துச்சு. அந்த ஹோட்டல் டாஸ்க்கில் உங்களுக்கு சீக்ரெட் டாஸ்க் வந்து கொடுத்தாங்க. அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது வேறு மாதிரி வந்து இருந்தீங்க. பட் அதுக்கப்புறம் அப்படியே திருப்பினா வேறு மாதிரி ஒரு ஆளாக மாறிட்டீங்க, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்கிறாங்க, இல்லைம்மா நான் ஒரு 7 வருஷமாக ஆச்சு நான் ஃபீல்ட் அவுட் ஆகி, ஸோ அதனால் வந்து என்னுடைய புருஷனுக்காக நான் இந்த இடத்துல வந்து வந்தேன். ஸோ அதனால் எந்த இடத்துலையும் என்னுடைய புருஷனை விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவும், நான் இந்த இடத்த விட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காகவும் நான் அதை வந்து இறங்கி நான் பண்ணேன். எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், எனக்கு ஒஸ்ட் பர்ஃபார்மர் தான் வந்து கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் அந்த வாரத்தில் எனக்கு ஒஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்தாங்க. ஓகேவா, வீக்கெண்ட் டேஸில் வந்து எனக்கு பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரிலாம் வந்து பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனியாக ஒரு வீடியோ போட்டு எல்லாமே பண்ணாங்க. பட் இருந்தாலுமே எல்லாருமே யோசிச்சது என்னென்னா, இவ்வளோ ரொம்ப கெட்டவா ஒரு மாதிரியான ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து யோசித்தாங்க. பட் இது எல்லாமே எனிதிங் ஃபார் மை சைல்டு, எனிதிங் ஃபார் மை ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, அதை ஏற்றுக்கிறாங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது
எல்லாரும் அரட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து நீங்கள் பெட்ஷீட்டை தூக்கிட்டு போய் வெளியே படுத்து தூங்குறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ சாண்ட்ரா சொல்கிறாங்க, இல்லை எனக்கு லிட்டரலாக வந்து பயங்கர அப்செட்டாக வந்து இருந்தேன், இந்த காரணத்துக்காக நான் இப்படிலாம் வந்து இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வியானா வந்து பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்க. என்ன பாயிண்ட்டை பிடிச்சாங்க அப்படின்னா, இதே சாண்ட்ரா அவர்களை தான் நீங்கள் வந்து 2 நாளில் எப்படி நீங்கள் வந்து 2 நாளில் வயலு கார்டு என்ட்ரி கொடுத்தீங்கல்ல, அப்போத்துலேருந்து 2வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம். என்னென்னு சொன்னோம், எல்லோரும் தூங்கும்போது இங்கே பேசக்கூடாது அப்படின்னு நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம். அப்போ நீங்கள் எல்லாம் பேசிட்டு தான் வந்து இருந்தீங்க, பேசிட்டு தான் நீங்கள் இருந்தீங்க. இது பேசக்கூடாதுன்னு நாங்கள் சொன்னதுக்கப்புறமா நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க. அதுக்கு ப்ரூஃபாக வந்து நாங்கள் வந்து திவ்யா கிட்ட சொல்லும்போது கூட நீங்கள் திவ்யாவை கூப்பிட்டு இல்லை நாங்கள் பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. ஆனால் லிட்ரலாக நான் போய் வீடியோ பார்த்தேன், கிளிப் பார்த்தேன், ஆனால் நீங்கள் பேசியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் என்ன தக்காளி சட்னியா? இதே சாண்ட்ரா அவர்கள் தான் பேசியிருக்காங்க. அப்படி மற்றவங்க வந்து அதே நேரத்தில் வந்து பேசும்போது நீங்கள் வந்து பெட்ஷீட்டை தூக்கிட்டு வெளியே போய் தூங்குறது அப்படிங்கிறது சரியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அப்போ அதுக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்து பயங்கரமாக சொல்கிறேன். லிட்ரலாக சாண்ட்ராவுடைய இன்னொரு முகத்தை நீங்கள் பார்த்துருக்க முடியும். இன்கேஸ் இதெல்லாம் எபிசோடில் வந்துச்சு அப்படின்னா, அவங்க பேசுகிறது என்ன வேகமாக பேசுகிறாங்க தெரியுமா, என்ன ஒரு இதில் பேசுகிறாங்க தெரியுமா, என்ன தொனியில் பேசுகிறாங்க தெரியுமா, இவங்கெல்லாம் பயந்த சுபாவத்தோடு வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லிட்டரலாக அவ்வளோ வாய்ஸ் ஓவர் பண்ணி பயங்கரமாக வந்து பேசுகிறாங்க. ஸோ அப்போது ஒரு மாதிரி ரியாக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. இவங்க வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க, சாண்ட்ரா வந்து அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அப்போ வியானா வந்து ஒரு மாதிரி ரியாக்ஷன், அவங்க எப்பவுமே ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்களா, ஒரு பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்கள்ல, ஒரு மாதிரி ஆங்கிலோ இண்டியன் மாதிரி வந்து இருப்பாங்க, ஆங்கிலோ இண்டியன் மாதிரி. ஓகேவா, அவங்க ஒரு மாதிரி ஒரு பேசுறதும் ஒரு மாதிரி பேசுவாங்க, அண்ட் ரியாக்ஷன்ஸும் ஒரு மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்த உடனே சாண்ட்ராவால் அதை ஏற்றுக்க முடியல. டக்குன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூஞ்செல்லாம் மாறிடுச்சு. இது என்ன ரியாக்ஷன் ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அப்போ வியானா வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது என்ன நான் நார்மலாக தாங்க பண்ணேன், நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு அது வந்து கனெக்ட் ஆகலை, ஸோ அதனால் நான் வந்து அப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வியானா வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ சாண்ட்ரா அவர்கள் வந்து மறுபடியும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம வியானா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ட்ரிகர் ஆனாங்களா என்னென்னலாம் தெரியல. ஓகேவா, ட்ரிகர் ஆனாங்களா என்னன்னு தெரியல. அதே போல் அவங்க சொன்ன ஆன்சர்ஸை வந்து அவங்க ஏற்றுக்கிட்டாங்களான்றது கூட புரியல. பட் அவங்க இன்பிட்வீனில் எப்படி சென்ட்ரலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சாண்ட்ரா அவர்களுக்கு வந்து இப்போ மீம்ஸாக வந்து கிரியேட் ஆகிட்டுருக்கு. ஏன்னா நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து அந்த அடிப்பட்டது அந்த மாதிரி ஏதோ அந்த பேனிக் அட்டாக்கு, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி இல்யூஷன்ஸ் மாதிரி வந்து பண்ணுறது, அவங்கள பார்த்தாவே பயப்படுறது அப்படின்னு சொல்லி அது ஒரு மெமிஸாக வந்து போட்டுட்ருக்காங்க. அது ஓகே, அவங்க எழுத்தை வச்சு நம்ம பேசக்கூடாது, ஓகேவா. ஸோ அப்போ வியானா அவர்கள் வந்து ஒரு பாயிண்ட்டு உள்ளார சொருகிறாங்க, சம்மந்தமே இல்லாத பாயிண்ட்டு. மக்களே, நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் இதுதான் சொல்லிட்டு இருக்கேன், கடந்த 3 வீடியோவிலையும் வியானா எப்படியெல்லாம் வந்து இந்த விஷயத்தை பற்றி அட்ரஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த ரெட் கார்டு விஷயத்தை. அப்போ வியானா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அழகாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள் சாண்ட்ரா, உங்களுக்கு கிடைச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் அதில் வெற்றி நீங்கள் ரொம்ப நிறைய விஷயங்கள் கோத்ரூ பண்ணியிருந்திருப்பீங்க, நான் பார்த்துருக்கேன். உங்களுக்கு அது வெற்றியாக மாறினத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு அது வெற்றியாக மாறினத்தில் எனக்கு சந்தோஷம், ஆனால் அதில் எனக்கு முரண்பாடுகளும் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இது எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, சம்மந்தமே இல்லாத ஒரு டாப்பிக்கில், சம்மந்தமே இல்லாத இந்த இடத்துல சம்மந்தமே இல்லாத ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. சாண்ட்ரா, உங்களுக்கு கிடைச்ச வெற்றி எனக்கு ஓகே, அது அக்செப்டபிள் அப்படின்றதெல்லாம் தாண்டி எனக்கு அதில் ஒரு மாற்று கருத்து இருக்குது அப்படின்னு சொல்ல வந்தது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ருதீன் மற்றும் பார்வதியுடைய ரெட் கார்டை பற்றி. ஏன்னா இவங்க வந்து வெளியவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுதான் சொல்லிட்டு போனாங்க, ஏப்பா நீங்கள் இவங்க 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுக்குறதெல்லாம் ஓகே தான், ஆனால் அது ஆரம்பத்திலே கண்டிச்சிருந்தீங்க அப்படின்னா இது இவ்வளோ தூரம் வந்து வளர்ந்துருக்காது இல்லை ஒன்று. அதே போல் இவங்க ரெட் கார்டு வாங்குறதுக்கு எக்ஸ் கண்டஸ்டண்ட்டுங்களும் ஒரு காரணம் தான் அப்படின்றதையும் வெளிப்படையாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோவாகவே வெளியிட்டிருந்தாங்க. இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வச்சாங்க அப்படின்றத தாண்டி வீடியோவிலே வெளியிட்டிருந்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஸோ இது எதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியானா கிளியராக சொல்கிறேன். ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, ஃபிசிக்கல் வயலன்ஸ் வந்து நடந்திருக்கு, இதை விட மோசமான விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு. பார்வதி அவர்களுக்கு கண்ணில் வந்து அடிப்பட்டது, ஆனால் அது வந்து ஆக்சிடென்ட் தான், ஓகேவா, ஆக்சிடென்டலாக அது வந்து நடந்தது. சபரி அவர்கள் வந்து முட்டியில் வந்து இடிச்சது வந்து ஆக்சிடென்டலாக நடந்தது, அதை வந்து நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது, ஓகேவா. பட் லிட்டரலாக அதுக்கப்புறம் சபரி வந்து அடிக்க ஆரம்பிச்சார்ல, தள்ளி விடுறான் அப்படிங்கிற பேர் வந்து டம்முன்னு 4 இடி இடிச்சிருப்பார்ல. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து மோசமான ஒரு விஷயம், அது வந்து கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். ஆனால் அப்போ பெருசாக வந்து கண்டிச்சாங்க அப்படின்றத தாண்டி அதுக்கு ரெட் கார்டு கொடுக்கல அப்படின்றது தான் இவங்களுடைய ஒரு வாதமாக வந்து இருக்குது. இந்த மாதிரி நிறைய இன்சிடெண்ட்டை வந்து சொல்லலாம். விக்ரம் அவர்களை வந்து காலை பிடிச்சி தூக்குறது, எஃப்ஜே அவர்களை தூக்குற விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நோட் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து கொடுக்காம இந்த விஷயத்துக்கு வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இட்ஸ் மீன்ஸ் கொடுத்தது சரிதான், ஆனால் கொடுக்கறதுக்காக
இது கொடுக்கறதுக்கு பல எக்ஸ் கண்டஸ்டன்ட்டுகளும் காரணம் அப்படின்றதையும், ஆரம்பத்திலேயே இதை வந்து கிள்ளி விடாமல் இவ்வளோ தூரம் வளர விட்டது உங்களுடைய தப்பு அப்படிங்கிற மாதிரியும் அழகாக சொல்லியிருப்பாங்க அவங்களுடைய வீடியோவிலே. ஸோ இப்போ உள்ளர வந்துட்டு உங்களுக்கு கிடைச்ச வெற்றிக்கு ஓகே தான், ஆனால் எனக்கு அதில் சில மாற்று கருத்துக்கள் இருக்குது அப்படின்றதையும் அழகாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. வியானா தொடர்ந்து அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. பார்வதி பற்றி கமருதீனை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்க லிட்ரலாக வந்து என்ன விஷயங்களை பேசுகிறோம் அப்படின்றத தாண்டி அப்பப்போ சென்ட்ரலில் ஒரு பாயிண்ட்டை வந்து சொருகிட்டே வந்திருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேமை சூப்பராக வந்து விளையாடிட்டு இருக்காங்க வியானா. ஓகேவா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை அவங்களால எவ்வளோ தூரம் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமோ அதை அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போயே இப்படி இருக்கே, ஒரு வேலை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை போடாமல் நீங்கள் போய் ஃப்ரீயாக எதுனாலும் பேசுங்க, ரெட் கார்டை பற்றி பேசுங்க, பார்வதி பற்றி பேசுங்க, எதை பற்றி வேணாலே பேசுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வியானா வச்சு கிளின்னு கிழிச்சு தொங்க விட்டுருப்பாங்க அப்படிங்கிறது தான். ஸோ பார்ப்போம் மக்களே. ஸோ இதை பற்றின ஒரு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.